ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ரேம்போ மூவியோட ஸ்டோரியில் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவோட பேர் ரேம்போ. அவர் சின்ன வயசுலேருந்து அன்பு இல்லத்தில் வளர்ந்துருப்பார். அவங்க அம்மா அங்கேயே டீச்சராக இருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஹீரோவுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அவரோட பேர் கௌதம். அவரோட அப்பா அவர் தான் எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாரு. நமக்கு முன்னாடி யாராவது போயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டுட்டாவது முதல் இடத்துக்கு வரணும்னு சொல்லியே வளர்த்துருப்பாரு. இப்போ ஹீரோ வளர்ந்த அப்புறம் பாக்ஸிங் பண்ணி அதில் வர காசில் அன்பு இல்லத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லன் காலேஜை நடத்திட்டு வராரு. அவரோட காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. வில்லனோட காலேஜ் ஹாஸ்டல் மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிடுறா. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்கான சாட்சி மலர். ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு வரல. அதனால் கேஸ் தள்ளியும் போகுது. கடைசியாக ஒரு டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்டில் மலர் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லலைன்னா இந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போது வில்லன் கௌதமை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அவரோட கேஸ்க்கு சாட்சி சொல்கிறவங்க தான் மலர். இப்போது அவங்கள தேடி கொல்றதுக்காக சதாங்கிற ஒரு பொண்ணும் வில்லனும் சுற்றிட்டுருக்காங்க. சதா அந்த ஊரில் இருக்க ரவுடிங்களெல்லாம் கூப்பிட்டு மலரோட ஃபோட்டோவை காமிச்சு மலரோட ஃபோட்டோவையும் லொக்கேஷனையும் சொல்கிறவங்களுக்கு 3 கோடினும், மலரை கொண்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு 10 கோடினும் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நாளைக்குள்ளே நடக்கணும்னு ரவுடிங்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி ஒரு போலீஸ்க்கு தெரிய வருது. அவரும் 10 கோடிக்காக மலரை தேடிட்டுருக்காரு. ரேம்போ அன்பு இல்லத்தை நடத்திட்டு வர்றது ஒரு வாடகை வீட்டில் தான். ஆனால் அந்த வீட்டை இப்போ விற்க போகிறதா ஓனர் சொல்கிறாரு. அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டை வாங்கிறதா ரேம்போ முடிவு பண்ணுறாரு. அந்த வீட்டோட விலை 2 கோடி. ஆனால் இவர் யார்கிட்ட போய் கேட்டாலும் யாரும் அந்த 2 கோடி கொடுக்க இவருக்கு தயாராக இல்லை. ரேம்போவுக்கு இப்போ அவசரமாக 2 கோடி தேவைங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ போலீஸ் மலரை கண்டுபிடிச்சி கொடுத்தா 2 கோடி ரூபாவை ரேம்போவுக்கு தரேன்னு சொல்லி ரேம்போ கிட்ட டீல் பேசுகிறாரு. என்ன தான் முதல்ல அந்த டீலுக்கு ரேம்போ மறுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்காக அந்த டீலை ஏற்றுக்கிறாரு. மலரை ஆல்ரெடி ஒரு ரவுடிங்கிட்டேருந்து காப்பாற்றி இந்த போலீஸ்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. இந்த போலீஸ் இப்போ சதாவுக்கு கால் பண்ணி அந்த 10 கோடி ரூபாவை அவங்க இடத்துக்கு கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்ட ரேம்போ மலரை மறுபடியும் போலீஸ்கிட்டேருந்து கடத்திட்டு போய் அவர் வச்சுருக்காரு. இப்போ அவரே சதாவுக்கு கால் பண்ணி எனக்கு அந்த 10 கோடி ரூபாவை கொடுங்க, மலரை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்படி அவர் டீல் பேசி முடித்த அப்புறம் மலர்கிட்ட சாரி சொல்கிறாரு. அப்போ தான் மலர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க உயிருக்கு எப்போ ஆபத்துன்னு தெரிய வந்ததோ அப்போவே அவங்க ரேம்போவை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் இவர் தான் அந்த அன்பு இல்லத்தை நடத்திட்டு வராருன்னு தெரிஞ்ச அப்புறம் இவர் இல்லைன்னா அந்த குழந்தைங்க தனியால் ஆகிடுவாங்கன்னு இவரை ஹெல்ப் கேட்காம திரும்ப போயிருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ பண தேவை இருக்குது, அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேம்போவை மன்னிச்சிருவாங்க. இதை கேட்டதும் ரேம்போ இவங்களை காப்பாற்றணும்னு முடிவெடுத்துருவார். இப்போ இவர் மலரை சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருப்பாரு. அப்புறம் சதாக்கும் கால் பண்ணி நான் இவங்களை ஸ்ட்ரைட்டாக திருச்சி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், உங்களால் முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போது சதாவும் கௌதமும் இவங்களை போகிற வழியிலே கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இவங்க இங்கேருந்து உயிரோட தப்பிச்சு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னாங்களா இல்லையா? கௌதமுக்கும் மலருக்கும் என்ன சம்மந்தம்? மலர்கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குது? மலர் உயிரோட அந்த கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஈஜே சினிமா டைம். வணக்கம்.